அரசம்பட்டி வந்துருச்சு. அவங்க சாமானம் எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. ஐயோ கண்டிப்பா என் சாமானத்தை காணோம். என் சாமானம் எல்லாம் சரியா இருக்குப்பா. ரொம்ப சந்தோஷம். யோ, பெட்டி எடுக்கறல்ல, நாந்துக்கலாம்ல. எப்ப மேல விழுவான்னு அலையறானுங்க. ஏய், யாரே அலையறது? இவ பெரிய பாக்தாத் பேரழகி. சிப்படி. ஏய், என்னடா நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அம்மா தாயே, நீங்க நினைக்கிறது காய போடலாம் வீட்டுல போய் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு பஸ் விட்டு இறங்குங்க. அம்மா வணக்கம்மா. விஜய், என்ன விஜய், பஸ் விட்டு இறங்கும் போதே கணத்துல கை வச்சுட்டு வர்ற? இங்கிலீஷ் படா. என்னங்கடா ஓட்ட மாட்டு வண்டி வச்சுக்கிட்டு இவ்வளவு திமிரா? உன்னதான் ஓட்ட வண்டி, எங்களது ஸ்டாங். ஏறாத மலையெல்லாம் ஏறும். அப்ப எந்த வண்டி முதல்ல ஊருக்குள்ள போகுதுன்னு பாக்கலாமா? பாக்கலாண்டி. நான் முதல்ல ஊருக்குள்ள போயிட்டா என் செருப்பை கழட்டி உன்னை அடிப்பேன். சம்மதமா? நான் முதல்ல போயிட்டா அப்படியே உன்னை கட்டி புடிச்சு இச்சு இச்சுன்னு இங்கிலீஷ் பத்தி கொடுப்பான் விஜய். சம்மதமா? சம்மதம். ஏய், நீ பின்னாடி உட்காரு, நான் ஓட்டுறேன். ஏய், வாடி. இப்ப என்னடி சொல்ற? அவன் என்ன சொல்றது விஜய்? பந்தயப்படி நீ முன்னால வந்து ஜெயிச்சிட்ட. கட்டி புடிச்சு இங்கிலீஷ் மொத்தம் கொடு. ஒன்லி லிப்ஸ். யா. கண்ட இடத்துல வாய் வச்சா நாய்க்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. ராதா வந்துட்டா. என்ன பெத்த ராசா, நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கம்மா. பரீட்சையெல்லாம் நல்லா எழுதிக்கல? நல்லா எழுதிருக்கேன்ப்பா. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன். இரு ஊரு கண்ணெல்லாம் உன் மேலதான் பட்டிருக்கும். கிறிஸ்தி சுத்தன் பிள்ளைக்கு முத்து, இதை கொண்டு போய் வெளியில ஊத்திட்டு வா. நல்லா இருப்பா. நல்லா அறியா. வா, எடுத்துட்டு உள்ள வாங்க. அறிவுமணி மைனர் ஐயா, இன்னைக்கு என்ன நெத்தியில பி? பீன்னா பி ஃபார் பண்ணி. அடே,
பண்ணின்னு என் பக்கம் கைய காட்டுறியே, அந்த பக்கம் ஆளே இல்லை. ஐயா வந்துட்டாங்க. அந்த 3 பொண்ணுமா? நம்ம சின்னம்மாங்க. சின்னம்மாவா? வாங்கம்மா வாங்க. வணக்கம் ஐயா. சின்னம்மா குழாவெல்லாம் போட்டுட்டு போகுது. போறப்ப பொம்பளை இடம் போச்சு, வர்றப்ப ஆம்பளை இடம் வருதுங்களே. ஒருவேளை காலேஜ்ல மாத்திட்டாங்களே என்னமோ. மைனரே, நம்ம தலைவரோட தங்கச்சி பட்டணம் போய் படிச்சதில்ல, அந்த ஊர் மாடல் இதெல்லாம். என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? வரும்போது இவ்வளவு கோவமா வராளே? அடே கப்பா, தலை என்னமா சுடுது? ஏப்பா, பட்டணத்துல என்ன தேய்ச்சி குடிச்சியா இல்லையா? ஹாஸ்டல்ல இருக்கலாம் வசதி இல்லப்பா. ஐயோ மெதுவாப்பா, வலிக்குதுப்பா. இல்ல, இந்த காலத்து பசங்களே இப்படித்தான். லேசா தட்டினா கூட அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு சொல்லுவீங்க. ராசே, உன் வயசுல நான் எப்படி இருந்தேன் தெரியுமா உனக்கு? எப்படி இருந்தீங்க? உங்க அப்பனை பார்த்தா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு கால கூட புல்லு கட்ட தேடிட்டு ஓடுண்டோய். கிளவி, சும்மா பழசெல்லாம் நினைச்சு கனவு காணாத. வயக்காட்டுக்குள்ளேயும் வாழைத்தோப்புக்குள்ளேயும் என் முந்தானை பிடிச்சுக்கிட்டே சுத்துவிய. இப்ப நான் கிளவி ஆயிட்டேனா? ஓ, நீங்களும் லவ் தானா? ஆமாடா, லவ்வோ லவ். அது பெரிய லவ். அந்த வேகத்துல தானே நீங்க ஒண்ணு பிறந்தீங்க. என்னங்க நீங்க இதெல்லாம் போய் பிள்ளைகிட்ட சொல்லிக்கிட்டு. ஆத்தா, உர ஊத்துறதுக்கு கொஞ்சம் மோர் தெரியலா? அடியே, ஆத்தா இங்கே இருக்க, அங்க என்ன பார்வை? அதானே. பாட்ட சாட்டமா வயசு பையன் ஒருத்த வீட்டுல இருந்த கூடாது. வந்துருவீங்களே, உர ஊத்துறதுக்கு மோர் வேணும் சோறு வேணும்னுக்கிட்டு. ஆமா, நீதான் அதிசயமா ஆம்பளை பிள்ளைய பத்தி வச்சிருக்கியாக்கும். ஆமாடி, அதிசயமா தான் பெத்து வச்சிருக்கிற. மோரமில்ல கீரமில்ல பாடி. அவ பார்வையே சரியில்லை. வாய குளிச்ச உடனே நல்லா ஒரு பொடி மிளகாய் எடுத்து திஸ்தி சுத்தி போடு. அவ காரடி மண்ணை எடுத்துட்டு வந்துடுறேன். ஓடு ஓடு ஓடு. என்னடா, எங்க சினிமா கிட்ட என்னமோ விளையாட்டு காட்டினியாமே? ஏண்டா கண்ணா, நாம கொஞ்சம் விளையாடி பார்க்கலாமா? எங்க அண்ணா யார் தெரியுமாடி? செந்தூர பாண்டி. நான் ஒரு தம்பி. ஜாக்கிரதை.
ஏன்பா விசயராசு, உனக்கு எதுக்குப்பா ஊர் வம்பெல்லாம்? படிச்ச படிப்புக்கு சம்முன்னு ராசாவாட்டம் இருக்கிறத விட்டுவிட்டு அந்த பொறுக்கி போய் தங்கச்சிக்கிட்ட எதுக்கு தகராறு வச்சுக்கிற? அட என்னமா அது, அவளுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா எங்களுக்கே பிச்சைப்படுவா. அவ திமிர் அடக்காம விட போறது இல்ல. அப்படி போடு. ஏப்பா, நாய் கடிச்சா அத நம்ம திருப்பியா கடிக்கிறோம்? அது மாதிரி நினைச்சிட்டு விட்டு கண்ணு. உங்க அண்ணன் ஆத்திரத்துல செஞ்சுட்டு இப்ப ஜெயில கிடந்து அல்லாடுறது எனக்கு பத்தாது. அடி ஏண்டி சும்மா நடிகி சாகுற? நம்ம பிள்ளைங்க ரெண்டு சிங்க குட்டிங்க. வீணா வம்புக்கு போக மாட்டானுங்க. எவனாவது வம்புக்கு வந்தா வெட்டி கூறு போடாம விட மாட்டாங்க. அப்படி சொல்லுங்கப்பா. நல்லா இருக்கு நீங்க பேசுறது. நீங்களே அவன் கையில ஒரு அருவாள் எடுத்து கொடுத்து அனுப்பிடுவீங்க போல இருக்க. வாய முடிக்கிட்டு சாப்பிடுங்க. வாய முடிட்டா எப்படி சாப்பிடுறது? அதானே. என்ன 2 பேரும் விளையாடுறீங்க? அப்புறம் மகனும் சாப்பிடுங்க. டேய், நம்ம விஜய் அடிக்க அடியால் அனுப்பினால கார சாணியால் அடிப்போம். ஆரம்பிங்கடா. ஊர்ல இருக்கிற சாணி எல்லாம் அவ கார்ல தான். இந்நேரம் வாழ்க்கையே வெறுத்திருப்பா. நமக்கே என்ன நாத்தம் போகல. அல்லி ராணி ஹார்ன் அடிச்சா நம்மளாம் ஒதுங்கி போயிடணுமா? அப்படியே வாங்கடா. ஒண்ணும் பயப்பட வேண்டியதில்லை. 2 நாள் சரியாயிடும். இந்த மருந்து வாங்கி கொடுங்க. டேய், நீங்களாம் பக்கத்துல இருங்க, நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். எங்கடா போறீங்க? வந்து சொல்றேன், போட. சரி, வேணாண்டா. ஏதாவது வம்பளவே முடியும்டா. எதையும் சந்திக்க தயாராக இருக்கிறோம். தள்ளி உட்கார்றி. ஏண்டி, எவ்வளவு திமிரு இருந்தால் எங்க முத்து மீது காரை மோதி காலை உடைத்திருப்பார். இப்ப நாங்க உன் வாழ்க்கைய முடிய போகுது. வேணாம், என்கிட்ட விளையாடாதீங்க. உயிரோட இருக்க மாட்டீங்க. என்ன பண்ணுவடி? நாங்க வளர்றதுக்கு நீ என்ன கிரிக்கெட்? என்னடா அது, பொறுக்கித்தனமா? விஜய், இந்த விஷயத்தில் நீ தலையிடாதே. தலையிட்டால் நமது நட்பு சிதறிவிடும். நீ போ. ஏய் விஜய், ஒரு பொண்ணுக்கு உயிரை விட மானம்தான் பெருசு.
நீ இப்படி அறகுறையா தெருவுல போனா இந்த ஊரே உன்னை பார்த்து சிரிக்கும். இந்தா இத போட்டுக்கிட்டு போ. இத பார், இனிமேலாவது உன் பணத்துமுறை அடக்கி வச்சுட்டு ஒரு பொண்ணா அடக்க உடக்கமா நடந்துக்க. என்ன பா. டேய், ஐம் சாரிடா. அவ என்னதான் திமிரா நடந்துக்கிட்டாலும் ஒரு பொண்ணு மானத்தோட விளையாடுறது ரொம்ப தப்புடா. பயங்கரமா இருப்பான் போல் இருக்கு கிழவன். என் குறி எப்படி? ஐ இங்கிலீஷ் படம். தொடாத. ஏண்டா கண்ட பொண்ணு லெட்டர் கொடுத்தா வாங்கிடுறதா? என்னன்னா பிஸ்கட் கலையற நாய்க்குட்டி நினைச்சியா? வாங்கடா போலாம். அப்பா யாரும் இல்ல. டேய் தொடாதடா. டேய், நான் என்ன பிஸ்கட் கலையற நாய்க்குட்டியா? இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. கொஞ்சம் முன்னாடி நீ பேசுன டயலாக் தான்டா. ஒண்ணுல சும்மா வந்து பட்டாம்பூச்சி இல்ல. போடா. அவள் அனுப்பியது கடிதம் அல்ல உள்ளம். நண்பா, இடையில் ஏற்பட்ட தலங்களுக்காக வருந்துகிறோம். எடுத்து படி. ஒரு புடி புடி. டேய் விஜய், நான் உன்னை காதலிக்கிறேன். நீ என்ன காதலிடா. பிளீஸ். சம்மதம்னா அதுக்கு அடையாளமா ஓடி வந்து எனக்கு ஒரு முத்தம் கொடு. அன்பு மீனா. ஐ இங்கிலீஷ் படம். ஏய் இப்ப என்னடா பண்ண போற? ஓடி போய் முத்தம் கொடுக்க போறியா? போங்கடா. ஏய் உன் லவ் லெட்டர் வருதுடா. என்னவ நம்மள பாத்து வரா? ஐயோ. அப்பா என்னப்பா இடி ரொம்ப பலமா? இத பாரு, இந்த வேலை எல்லாம் இங்க வச்சுக்காத. அப்புறம் நான் இடிச்சானா நீ தாங்க மாட்ட. ஜாக்கிரதா. எங்க போற? என் லெட்டருக்கு பதில்? பதிலா? ஐயோ, ஆள விடு. விஜய் விஜய் விஜய். பாப்பா, எனக்கு ஒரு முத்தம் கொடுக்குறியா? கையெடுறா. நீ என்ன அவளுக்கு மச்சானா? கையெடுறா. எடுக்கலைன்னா என்னடா செய்வ?
இங்க பாரு, அந்த மலை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? அழகா இருக்கு. ஆனா அந்த மலை உச்சிக்கு யார் முதல்ல போறாங்கன்னு பாப்போமா? நான் முதல்ல போயிட்டா நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும். யா, நான் ரெடி. ரெடியா? 1 2 3. நான் தான் ஜெயிச்சேன். என்ன விஜய், நான் அவ்வளவு தூரம் ஓடி போய் அந்த மலையை தொட்டு வந்திருக்க, நீ பாட்டுக்கு எங்கேயே உட்கார்ந்திருக்க? மீனா, மனசுக்கு பிடிச்சவகிட்ட தோக்குறதுல கூட ஒரு சுகம் இருக்கு. அப்படிங்களா? அப்படித்தான் மீனுக்குட்டி. இப்ப நான் ஓடி இருந்தேன்னு வச்சுக்க, நீ தோத்துருப்ப. தோத்துருந்தனா நான் அழுதுருப்ப. மீனா, விளையாட்டு கூட உன் கண்ணுல கண்ணீர் வர்றத என்னால தாங்கிக்க முடியாது. புச்சிதான். இத போய் பொன்னம்பலத்துக்கிட்ட சொல்லலைன்னா என்னால தாங்கிக்க முடியாது. அம்மா, ஏண்டா எம்புட்டு திமிரு இருந்தா இந்த பொன்னம்பலம் தங்கச்சி மேலே கை வைப்பேன். நாய் எலும்பு துண்டுக்கு ஆசைப்படலாம்டா, ஆட்டுக்குட்டிக்கு ஆசைப்பட்டா அடிபட்டு தான் சாவணும். விஜய் ஒண்ணு பண்ணாத, எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. அண்ணி, அண்ணா கிட்ட சொல்லுங்க. ஏய், அவளை ரூம்ல போட்டு போட்டுடா. ஐயோ, சொல்லுங்க அண்ணி. கொண்டாட அந்த சவுக்க. இந்தாங்க தலைவரே. தடுப்பா. பொன்னம்பலம், நீ செய்யற அநியாயத்துக்கு ஒரு அளவே இல்லை. அதுவும் யார காதலிச்சிருக்கான்? தலைவருடைய தங்கச்சிய சும்மா விடலாமா? தூக்கி போட்டு மிதிக்க வேணாம். இப்ப உன் புள்ள செஞ்ச தப்புக்கு என்னையா தண்டனை? அப்பங்கையிலே சவுக்க கொடுத்து புள்ளைய அடிக்க வைக்க வேண்டியதுதான். அதான் தண்டனை. ஆமா தலைவரே, அதான் தண்டனை. இப்ப என்னையா சொல்ற? நீ அடிக்கிறியா இல்ல நான் அடிக்கட்டுமா? நானே அடிக்கிறேன். நான் அடிக்கிறேன். டேய், சட்டையை கேட்டுறா. அடியா. ஏப்பா இப்படி செஞ்ச? இந்த ஊரை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல, தெரிஞ்சு எப்படி செஞ்ச? போதுமாயா? போதுமா?
ஏய் என்னதெல்லாம்? என்னால தானே உனக்கு இந்த அடி ரொம்ப வலிக்குதா? ஆறுதல் சொல்ல துணை இருந்தா அழுகிறது கூட சுகம்தான். இப்ப நான் மட்டும் இந்த அடி வாங்காம இருந்திருந்தா நீ எனக்கு முத்தம் கொடுத்திருப்பியா? இப்படி நீ எனக்கு முத்தம் கொடுக்கறதா இருந்தா ஆயுசு பூரா நான் அடி வாங்க தயார். அப்படிங்களா? அப்படித்தான். ஏய் என்னதெல்லாம்? விஜய், காதலிச்சது தப்புன்னு தானே கொன்ன சவுக்கால் அடிச்சாங்க. நானே எனக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டேன். என்னடா இது? அம்மா தாயே, நீ ஆசைப்பட்டதுக்கே என் பிள்ளைக்கு இந்த கதின்னா நீ வாக்கப்பட்டு வந்தா என்ன கதியாகும்? அடிபட்ட காயம் கூட இன்னும் ஆறல, அதுக்குள்ளே திரும்பி வந்துட்டியே. இதை யாராவது பார்த்து உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டா என்ன நடக்கும்? தயவு செஞ்சு போயிடுமா. நீங்க என்ன சொன்னாலும் சரி, விஜய் என்னால மறக்க முடியாது. அதுக்காக எங்க அண்ணன் என்ன செஞ்சாலும் தாங்கிக்க தயாரா இருக்கேன். ஒண்ணு செய்ய மாட்டான் தாயி. அந்த படுபாவி என் புள்ள தலைய வெட்ட கூட தயங்க மாட்டானே. சின்ன பிள்ளைங்க வெள்ளாம வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. அத ஒரு தரம் என் அனுபவத்துல பார்த்தவம்மா நான். அந்த கொடுமையவே என்னால இன்னும் மறக்க முடியல. எப்படி? நீதான் என் எப்படி? நீதான் என் கழுத்துல மாலை போட போற. நான் எத்தனை வருஷமா ஏங்கிட்டு இருக்கேன். இப்ப இந்த உரிமாலையை போட்டுட்டு ஓடிலான்னு பாக்குறியா? ஏய் பாண்டி, ஊரறிய எப்ப என் கழுத்துல மாலை போட போற? அது எங்க அம்மா போய் கேளு. நீ தானே என்ன கட்டிக்க போற. இதுல உங்க அம்மா வேற கேட்கணுமா? பங்காளி, மறு குழந்தை சமைஞ்சதுக்கு மரப்பு கட்டினவன் நீ. அவளை கட்டிக்க போற முறை மாப்பிள்ள நீ. அவ மேல கைய வச்சு எவனோ ஒருத்தன் ஆலோலம் பாடுறான். நீ அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. உனக்கெல்லாம் எதுக்குடா வேட்டி? பேசாம சின்னாள்பட்டு சேலை வாங்கி இடுப்புல கட்டிக்க. அண்ணே, சேலைய வாங்கி என் இடுப்புல கட்டுறனா இல்ல தாலிய வாங்கி அவ கழுத்துல கட்டுறனான்னு நாளைக்கு காலைல பார். என்ன அது? வீட்டுல யாருக்காக? கதவு திறந்து கிடக்கு, போட்டதெல்லாம் போட்டபடி கிடக்கு. ஏ கிழவி, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்க. எவடி அவ என் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு என்னையே அதிகாரம் பண்றவ? நான் தான் அத்தை. அத்தையா? பின்ன என்ன, நான் உங்க மகனைத்தானே கட்டிக்க போறேன். அப்ப நீங்க எனக்கு என்ன வேணும்? அத்தைதான் வேணும். அதுக்கு என்னப்பா? இல்ல, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஒத்தையில கடந்து அல்லாடுவீங்க? என்ன தாய் பண்றது? வேற யார் இருக்கா? நான் ஒருத்தி எதுக்கு இருக்கேன்? உங்க மகன்கிட்ட சொல்லி சட்டை போட்டு என் கழுத்துல ஒரு தாலி கட்ட சொல்லுங்க. உங்களை உட்காத்தி வச்சு வக்கனையா சமைச்சும் போடுவேன். வருஷத்துக்கு ஒண்ணு சத்தம் போடுவேன்ல. அம்மாடி, வருஷத்துக்கு ஒண்ணா? எனக்கு ஆசைதான். அது அதுக்கு நேரங்காலம் வர வேண்டாம். ஆமா, பொல்லாத நேரங்காலம். ஏன் கூட சமைஞ்சவளுகெல்லாம் வயசுல ஒண்ணு இடுப்புல ஒண்ணுமா திரியிறாளுக. நான் வீசின கையும் வெறுங்கையுமா திரியிறேன். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும் அத்தை. ஒண்ணு, உங்க மகன்கிட்ட சொல்லி என் கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க. இல்ல அவங்க கழுத்துல நானே தாலி கட்டி போடுவேன். ஆமா. அடியாத்தி, நீ கட்டினாலும் கட்டுபடி ஆத்தா? கட்டுபடி கட்டுவேன். முறை மாப்பிள்ள நான் ஒருத்தன் உயிரோடு இருக்கும் போது வேற ஒருத்தன் உன் கழுத்துல தாலி கட்ட விட்டுவேனா? வாடி கழுத, வாடி. என்னடா எங்க வீட்டுக்குள்ள வந்து அடாவடித்தனம் பண்ணிட்டு விடுறாவளா? பொடி கழுதை. ஏய் வாடினா வாடி. அத்தை, அத்தை, உங்க மகன் கட்டுற தாலி என் கழுத்துல தொங்கணும். இல்ல நான் தாம்பு கழுத்துல தொங்கிடுவேன். அத்தை வாடினா.
என்னப்பா உங்க ஆத்தா தலைதறிக்கு ஓடியாரா? என்னம்மா ஏன் இப்படி ஓடியார? பாண்டி பாவப்பா அந்த மாதிரி குழந்தை நம்ம வீட்டுக்கு வந்தான்னு அவன் மாமங்கார வந்து அவளை அடிச்சு உதச்சு தெருவுல இழுத்துட்டு போறாப்பா. பாண்டி அவ போகும்போது என்ன சொல்லிட்டு போனா தெரியுமா? பொண்ணு உங்க மகன் கட்டுற தாலி கயிறு என் கழுத்துல தொங்கணும், இல்ல நான் தாம்பு கயித்துல தொங்கிடுவேன்னு சொல்லிட்டு போனாப்பா. அவளை எப்படியாவது காப்பாத்தணும். இந்தாப்பா. அம்மா என்னப்பா யோசிக்கிற? நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவளை நம்ம வீட்டு மருமகளா கூட்டிட்டு வரணும். தாலி வாங்கிட்டு போறோம். வாங்கப்பா. ஏ மறி குழந்தை, நாளைக்கு உன் கழுத்துல தாலியை கட்டி உன்னை நான் என் பொண்டாட்டி ஆக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஊர்ல எந்த பையன் மேல கை வைக்காங்கிறது நான் பாக்குறேன். என்னங்கடா? ஏய், எங்க வந்த? யார தேடி வந்திருப்பாரு? காதலி தேடி வந்திருப்பார். தேடி வரலடா, அவ கழுத்துல தாலி கட்ட வந்திருக்கேன். கை இருந்ததானே தாலி கட்டுவ? கை விட்டுங்கடா.
நீ நாளைக்கு தான் தாலி கட்டுறேன்ன, நான் இப்போ உன் கண்ணு முன்னாடியே தாலி கட்டி கூட்டிட்டு போறேன். என்னத்தை கிழிக்க போறேன். போடா. மறிக்கொழுந்து, ஏய் மறிக்கொழுந்து, என்னடி வாயை திறந்தா மூட மாட்ட, வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்ப. இப்ப என்ன ஆச்சு? என்ன மறிக்கொழுந்து, கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? நீங்க எனக்கு புருஷனா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுங்க. பைத்தியம். நாம விரும்புற பொண்ணை விட நம்மள விரும்புற பொண்ணு கிடைக்கிறதா பாக்கியம்னு சொல்லுவாங்க. நீ எனக்கு பொண்டாட்டியா கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கேன். அணைச்சுக்கிட்டு தானே இருக்கேன். 25 வருஷமாச்சு. ஆனா நேத்து நடந்த மாதிரியே இருக்கு. என்னங்க? நம்ம முதராத்திரி தான். ஐயோ போங்க. நீ பயந்து பயந்து பால் சொம்ப எடுத்துக்கிட்டு உள்ள வந்ததும், நான் கைய புடிச்சதும் நீ பயந்து நடுங்கி போய் பால் சொம்ப கீழே போட்டதும், அப்புறம் நான் உன்னை வந்து ஐயோ என்னங்க நீங்க? என்னடி என்னமோ முந்தா ராத்து சமைச்சவ மாதிரி இப்படி வைக்கப்படுற? என்ன என்ன என்னன்னு ஞாபகப்படுத்திக்கிட்டு ஞாபகம் வந்துருச்சு. யாரா நீங்க? வாக்கப்பட்டு வந்தவ வந்ததும் தெரியாம போனதும் தெரியாம போய் சேர்ந்துட்டா. என் மூத்த மகனும் ஜெயிலுக்கு போயிட்டான். அம்புட்டையும் இந்த நெஞ்சுக்குள்ள அமுக்கி வச்சுக்கிட்டு ஒத்த பிள்ளையோட தத்தளிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு பிள்ளைய எங்களுக்கு இல்லாம பண்ணிடாதம்மா. இது பாருங்க, என் கழுத்துல விஜய் கட்டுற தாலி கயிறு தொங்கணும். இதான் என்னோட முடிவு.